ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் போகிற பஃப் ஸ்லீவ் தான் பார்க்க போகிறோம். எப்படி தைக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் லைனிங் துணியை 4 மடித்து போட்டிருக்கேன். கீழே என்ன பண்ண போகிறோம்னா, கீழே நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு விட போகிறோம். விட்டு அளவுகள் போட்டுட்டு நான் இப்போ அளவு ப்ளவுஸ் வைத்து தான் உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். கரெக்டாக பாருங்கள், ஏன்னா இதுதான் முக்கியமானது நம்ம அந்த பஃப் ஸ்லீவ் போடுறதுக்கு. இந்த அளவுகள் நம்ம கரெக்டாக போட்டோம்னா தான் அந்த பஃப் நல்லா தூக்குனாக்கில் நல்லா அழகாக வரும். இது நல்லா சூப்பராக கிராண்டாக இருக்கும். இப்போ நியூ மாடல் தான் டிசைன். இது எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அந்த பஃப்பு வர்றதுக்கு நம்ம இப்போ மேலே 3 இன்ச்சு உயரமாக நம்ம அளவு போட்டுக்கிடணும். இதுதான் முக்கியமான அளவு. இது போட்டால் மட்டுமே அந்த பஃப்பு வரும் கரெக்டாக. 2 இன்ச்சு அகலம். அதை எப்படி போடுறேன்னா, கரெக்டாக அதே மாதிரி போடுங்க, சேம் அளவாக போடுங்க. 4 இன்ச்சு போட்டாலும் சரி, 5 இன்ச்சு எவ்வளோக்கு நம்ம உயரம் வைக்கிறோமோ அந்த உயரம் நம்மளுக்கு நல்லா தூக்குனாக்கில் பஃப்பு நல்லா தூக்குனாக்கில் வரும். இப்போ அளவு போட்டாச்சு, இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் தைக்கிறது ஒரு பட்டு சாரீ ப்ளவுஸுக்கு தான். இந்த பஃப் பட்டு சாரிக்கு, காட்டன் சாரிக்கு, இதுக்கெலாம் செமையாக லுக்காக வரும். ஏன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இனி நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் வச்சு நம்ம மாற்றி எடுக்க போகிறோம். கீழே வெளிப்பக்கம் வச்சு உள்பக்கமாக லைனிங்கை நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ லைனிங்கை நம்ம மாற்றி எடுத்து தையல் போட்டாச்சு. நீ என்ன பண்ண போகிறோன்னா, ஓரமாக எல்லா பக்கமும் தையல் போட போகிறோம். நம்ம எப்போவுமே அளவு, இந்த லைனிங் துணி கரெக்டான அளவு எடுக்கணும். ப்ளவுஸ் பிட்டு எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டே வெட்டுங்க. அதுதான் நம்ம தையல் நல்லா நீட்டாக தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். அளவுகளும் கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மாற்றி எடுத்தாச்சு. இனி மீதம் இருக்கிறத, எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி தூர எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பஃப்பு எப்படி வைக்கலாங்கிறத கவனமாக பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டிங் போடும்போது பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா 3 இன்ச்சு நம்ம உயரம் வச்சோம். நம்ம அதில் இருந்து தான் நம்ம இப்போ சுருக்கம் வைக்க போகிறோம். அதுலேருந்து தான் பஃப்புக்கு நம்ம சுருக்கம் வச்சா தான் அதுலேருந்து கரெக்டாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வைக்கிறேன்னு கவனமாக பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு
பஃப் எவ்வளோ தூக்கலாக அழகாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வைங்க. இப்போ பாருங்கள் வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இன்னும் ப்ளவுஸில் இது தைச்சோன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் ஹைப் கொடுக்க மறக்காதீங்க ப்ளீஸ். அதை கொடுத்துருங்க. இது வரைக்கும் எங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடலாம், எப்படி தைக்கலாம், லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் போடலாம், எப்படி தைக்கலாங்கிறதெல்லாம், மாடல் ப்ளவுஸு, பஃப் ஸ்லீவு, எல்லாம் நிறைய மாடல் நம்ம சேனலில் இருக்குது. பார்த்து கற்றுக்கிட்டேன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து கற்றுக்கோங்க.